வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் 2025 மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். மிதுன ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா பல இன்னல்கள் சந்திச்சுட்டு வந்தாங்க அஷ்டம சனி காலகட்டத்தில். அந்த அஷ்டம சனி விலகின பற்றியும் அவங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான காலகட்டம், ஒரு சந்தோஷமான காலகட்டம் நிலவுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். அவங்களோட அஷ்டம சனி விலகினாலும் அவங்களோட சனியும் குருவும் கேதுவும் அவங்களுக்கு ஒரு சுமாரான பலனை கொடுக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம். இந்த அஷ்டம சனி விலகியும் 2 வருடங்கள் ஆகியும் அவங்க ஆகா ஓகம்னு சொல்றக்கூடிய பலன்கள் இல்லை. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அப்படி நடந்துட்டு தான் இருக்கு. எதை எடுத்தாலுமே அவங்க ஒரு விரத்தியான நிலைமை, எதுவுமே முழுமையடையாத நிலைமை, முழுமையாக அவங்க கைக்கு கிடைக்காத நிலைமை தான் நிலவிட்டு வருது இதுவரைய. குடும்பத்தை எடுத்துட்டா பிரச்சனை, வேலைக்கு போகிற இடத்துல பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, இந்த மாதிரியான பல பிரச்சனைகளோட தான் வாழ்ந்துட்டு வர்றாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. என்னதான் பல பிரச்சனைகளோட வாழ்ந்துட்டு வந்தாலும் ஒரு சில நல்ல விஷயங்களும் நடந்துட்டு தான் இருக்கு ஒரு சிலோட மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கையில. அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காலகட்டமாக தான் அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு சின்ன சின்ன குறைகள் இருக்கும். ஒரு வேலையை எடுத்துட்டா தடங்கள் வரும், ஒரு தொழில் எடுத்துட்டா தடங்கள் வரும். என்ன ஒரு வேலையோ தொழிலோ எடுத்தாலுமே சின்ன சின்ன தடங்கள் வரும். கல்யாணம் நடக்கக்கூடிய இடத்துல கூட ஒரு தடங்கள் வரும், பொண்ணு பார்க்குற இடத்துல கூட ஒரு தடங்கள் வரலாம். ஒரு வேலைக்கு போகணும், ஒரு இடத்துக்கு போனால் கூட ஒரு தடைகள் வரத்தான் செய்யும் இந்த காலகட்டத்தில். ஆனால் என்னதான் தடைகள் வந்தாலும் கடைசியாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறாங்களா, பல தடைகள் வரும். அந்த தடையெல்லாம் தாண்டி அவங்க முன்னேறக்கூடிய காலகட்டம் தான் இந்த 2025. முதல் 6 மாதங்கள் நான் சொன்ன மாதிரியே ஒரு சில பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கும். தடைகள் பல 100 மடங்காக இருக்கும். ஆனால் இந்த மே மாதம் குரு பகவான் அவங்களோட ராசிக்கு வராரு. இந்த மே மாதத்துக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு ஒளிவட்ட பெறக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. ஏன்னா குரு பகவான் ஒரு நல்ல நிலைமையில் இருக்குது. அவங்களுக்கு நல்லதெல்லாம் செய்ய போகிறாரு. தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், வேலையில் முன்னேற்றப்படும். வேலையில் பல பிரச்சனைகள், டென்ஷன்கள் இருக்கும். அவங்களாம் பல மேலதிகாரி ப்ரெஷர் அவங்க அதிகமாக போட்டிருப்பாங்க இந்த மேசராசிக்காரங்க வாழ்க்கையில். ஆனால் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் அவங்க முற்றிலும் விளையிறனே சொல்லலாம். பாஸ் அவனோட மேலதிகாரி அவங்க டென்ஷன் பண்ணாங்கன்னா மேலதிகாரி மாறி போயிடுவாங்க. இல்லை இவங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடுவாங்க. ப்ரொமோஷன் கூட கிடைக்கலாம் இந்த மேசராசிக்காரனுக்கு. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், பண வரவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் மிதுன ராசிக்காரனுக்கு. என்னதான் பழைய போட்டிகள் பொறாமைகள் நிறைந்து இருந்தாலுமே மேசராசிக்காரங்க இதெல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். திருமணமாக திருமணம் கிடைக்கும். குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மே மாதத்துக்கு அப்புறம். இந்த 2025 பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த மே மாதம் 2025 மிதுன ராசியை பொறுத்தவரைய. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் நிலவக்கூடிய காலகட்டம். பிரிஞ்சு போனவங்க தேடி பேசுவாங்க. வம்பு வழக்குகள் இருந்தால் அவங்களுக்கு சாதகமாக முடியும். என்னதான் சண்டைகள் இருந்தாலும் சண்டை ஓட்டவங்க தேடி பேசக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரவு அதிகரிக்கும். பணத்தை மட்டும் விரைவாக செலவழிக்காமல் கொஞ்சம் சேமிச்சிங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக போகணும். மற்றபடியான எந்த ஒரு கெடுபலனும் மிதுன ராசிக்கு தெரியல. மாணவர்களுக்கு குறிப்பாக ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. புதனும் செவ்வாயும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு நல்ல படிப்பையும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த 2025. அவங்க ஃபியூச்சர் ஒரு அச்சீவ் பண்ணுறக்கோ இல்லை அவங்க ஃபியூச்சரை பற்றி பிளான் பண்ணுறக்கோ இந்த வருடம் ஒரு நல்ல கட்டமாக இருக்கும். கேட்ட இடத்துல லோன் கிடைக்கலாம், கேட்ட இடத்துல ஒரு மன நிம்மதியான செய்திகள் வரும். அந்த மாதிரியான சின்ன சின்ன சந்தோஷங்கள் நிலவக்கூடிய காலகட்டமாக தான் இந்த 2025 வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.